ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் பர்த்டே வந்துச்சு. அதே மாதிரி நம்ம 50K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ட்ரீட் வைக்கலான்னு கூட்டிட்டு போனேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் மாவாட்டை வச்சுட்டானுங்க அந்த ஹோட்டலில். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுங்க போட்ட ஸ்கெட்சில் மாட்டிக்கிட்டேன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. 8 பேர் தான் நாங்கள் போனோம். ஆனால் இவனுக்கு கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஆர்டர் பண்ணுறானுங்க. எப்படிடா மறக்காம எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இதுக்காக 1 மந்த்தாக ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேருந்து நோட்ஸ் ஏற்றிட்டு வந்திருக்கானுங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. நான் என் பர்த்டேக்கு ப்ரிப்பேர் ஆகலை, இவனுங்க தான் 1 மந்த்தாக ப்ரிப்பேர் ஆகிருக்கானுங்கன்னு. யூடியூப்லேருந்து எனக்கு இன்னும் மானிட்டேஷன் கூட ஆகலை. ஆனால் யூடியூப்ல 50K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு என்னை வச்சு செஞ்சுட்டானுங்க. சரி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் மறுபடியும் கறி குழம்பு கேட்கறான் பாஸ். மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறானுங்க. டே என்னால முடியலடா, என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னுட்டான். இவன் சாப்பிட்டது இல்லாம இவங்க நாய்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்சல் பண்ணிக்கிட்டான். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லெமன் சோடா வேணும்னானுங்க. அதுலயும் இவனுங்களா புதுசா ஒரு ஃபிளேவர்லாம் உருவாங்க. என் பர்த்டேவில் என்னை விட ஒருத்தன் ஹாப்பியா இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா அது இவன் தான். எப்படி பார்சல் கட்டி வீட்டுக்கு போறான்னு பாருங்க. காசு வேற என்கிட்ட இல்லை. அண்ணா மாவு அரைக்கிற வேலை இருக்கா?